Disclaimer. This video is made for entertainment purpose only. It doesn't mean to hurt any. And don't take it seriously. வணக்கம் மக்களே, அன்பை உருத்தாக்கி பண்புடன் பயணிக்கும் அனைத்து இனிய உறவுகளுக்கும் அன்பான வணக்கம். நினைவுகள் பல கோடி, நிரந்தரம் ஒரு நொடி. நம்மளுடைய வாழ்க்கை என்றுமே நிரந்தரம் ஒரு நொடி தான். அந்த ஒரு நொடியில நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசை மாறினாலும், இந்த கோணத்தில் திசை மாறினாலும் எதிர்கொண்டு தன்னம்பிக்கையுடன் வாழ்வை வெல்வதே உண்மையான வாழ்க்கை. நம்ம வாழ்க்கையில பல போராட்டங்கள் வழிகளை கடந்துதான் நம்ம ஒவ்வொருவரும் வாழ்க்கை பயணத்தை நடத்திட்டு இருக்கோம். என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் நிச்சயம் உங்க வாழ்வில் வெற்றிகள் மலரும் அப்படிங்கிற நம்பிக்கையுடன் பயணிங்க. உங்களுக்கான வெற்றிகள் விரைவில் உண்டு. விரைவில் உங்களுக்கான வெற்றிகள் காத்திருக்கு அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்வுக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வு ஸ்ரீவித்யா மேடம். ஆக்டர் ஸ்ரீவித்யா மேடம் அவர்களுடைய நினைவு பகிர்ந்துகள்ல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நடிகை ஸ்ரீவித்யா அவர்களுடைய வாழ்வில் நடந்த விஷயங்கள் என்ன, அவங்க வாழ்க்கையில இருந்த மர்மங்கள் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல அவங்களுடைய போஸ்ட் பாக்ஸ் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் சொல்லிக்கிற விஷயம், இது முழுக்க முழுக்க உண்மை, இது நம்பிக்கைக்குரிய விஷயம், அனைவராலும் நம்பப்பட வேணும்னு யாரையும் எந்த இடத்திலும் கட்டாயப்படுத்தல. யார் மீதும் மூட நம்பிக்கை திணிக்கும் நிகழ்வு இது இல்லை 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 அப்படிங்கறத தெளிவா சொல்லிக்கிறேன். இது தன்னம்பிக்கை விதைக்கும் நிகழ்வு. அவங்க வாழ்வில தன்னம்பிக்கையோட வாழ்வை எப்படி வென்றாங்க அப்படிங்கறத நாமளும் கத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக எடுக்கப்படுகிற நிகழ்வு. வாங்க அந்த நிகழ்வுக்குள்ள போலாம். ஆக்டர் ஸ்ரீவித்யா மேடம் அவர்களுடைய நினைவை பகிர்ந்துப்போம். அனைவருக்கும் தைப்பூச திருநாள் நல்வாழ்த்துக்கள். வாங்க போலாம். ஹாய், வணக்கம். நடிகை ஸ்ரீவித்யா அவர்களின் ஆன்மா இங்கே இருக்கா? நடிகை ஸ்ரீவித்யா அவர்கள் இருக்கீங்களா? உங்களுடைய ஆத்மா எந்த நிலையில இருக்கு, எங்க இருக்கு? நடிகை ஸ்ரீவித்யா இருக்கீங்களா? உங்களுடைய ஆத்மா எங்க இருக்கு, என்ன நிலையில இருக்கு? ஸ்ரீவித்யா மேடம், உங்களுக்காக காத்துட்டு இருக்கோம். உங்களுடைய குரல் ஒலிக்குமா? காத்து கொண்டிருக்கிறோம் ஸ்ரீவித்யா மேடம், உங்கள் குரல் ஒலிக்குமா? ஸ்ரீவித்யா உங்களுடைய ஸ்ரீவித்யா மேடம், உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நடந்த நிகழ்வுகளை பகிர்ந்துக்க முடியுமா? உங்களுடைய வாழ்வில் நீங்க சந்திச்ச போராட்டங்களை மக்களுக்கு தெரியப்படுத்த விரும்புறீங்களா ஸ்ரீவித்யா மேடம்? உங்களுடைய ஆன்மா விரும்புதா? ஸ்ரீவித்யா மேடம், உங்களுடைய ஆத்ம உலகம் எப்படி இருக்கு? ஆத்ம உலகத்துல எந்த நிலையில நீங்க இருக்கீங்க? உங்களுடைய முன்னோர்களை சந்திச்சிங்களா? ஸ்ரீவித்யா மேடம், உங்களுடைய இறுதி நொடி எப்படி இருந்தது? ஸ்ரீவித்யா மேடம், உங்களுடைய இறுதி நொடியில நீங்க யாரை பார்க்க விரும்புறீங்க? உங்களுடைய இறுதி நொடியில ஸ்ரீவித்யா மேடம், உங்களுடைய ஆத்மா அந்த கழுகு நிலையை சந்திச்சுதா? ஆத்ம உலகத்தில் இருக்கக்கூடிய கழுகை சந்திக்கும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்ததா? அந்த கழுகுடைய வேலை என்ன ஸ்ரீவித்யா மேடம்? ஆத்ம உலகத்துல கடவுளை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்ததா ஸ்ரீவித்யா மேடம்? அங்க இருக்கக்கூடிய கடவுள் எந்த கடவுள், எந்த நிலையில இருக்காரு, எந்த உருவத்துல இருக்காரு, எப்படி காட்சி அளிப்பாரு? ஸ்ரீவித்யா மேடம், அங்க இருக்கக்கூடிய கடவுள் எந்த உருவத்துல, எந்த நிலையில, எப்படி காட்சி அளிப்பார்?
ஸ்ரீவித்யா மேடம் உங்களுடைய இறுதி ஆசை என்ன? ஸ்ரீவித்யா மேடம் உங்களுடைய இறுதி ஆசை என்ன? ஸ்ரீவித்யா மேடம் உங்களுடைய இறுதி ஆசை என்ன? ஸ்ரீவித்யா மேடம் உங்களுடைய இறுதி கமல் சாரை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? கமல் சாரை பற்றி என்ன? நடிகர் கமல் சார், அப்ப அவரை பத்தி நீங்க என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? அவருடைய உங்களுடைய உறவு எப்படி இருந்துச்சு? அவருடைய நட்பு உங்களுக்கு எப்படி இருந்தது? அதை பத்தி சொல்ல முடியுமா ஸ்ரீவித்யா மேடம்? அந்த விஷயங்களை இந்த ஆத்ம உலகத்துல இருந்து நீங்க பகிர்ந்துப்பீங்க. Oirás ese Londres. இறுதி நாட்கள்ல நீங்க நினைச்ச விஷயம் என்ன ஸ்ரீதேவி மேடம்? நம்மளுடைய வாழ்வுல இவங்க நம்ம கூட இருந்திருந்தா இந்த நிலை நமக்கு வந்திருக்குமா அப்படின்னு நீங்க நினைச்ச நபர் யார் ஸ்ரீதேவி மேடம்? உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய இறுதி பயணத்துல யார் கூட இருந்தா, எந்த மாதிரி உங்களுக்கு உதவியா இருந்தாங்க அப்படிங்கறத தெரியப்படுத்த முடியுமா? ஸ்ரீவித்யா மேடம் உங்களுடைய இறப்பில் இருக்கக்கூடிய அந்த மர்மம் என்ன? ஏன்னா உங்களுடைய இறப்பு நோய்வாய்ப்பட்டு உங்கள் உடல்நிலை காரணமா தான் நீங்க இறந்ததா எல்லாராலும் உலக அறிந்த உண்மையாக இருக்கிறது. இதையும் தாண்டி உங்களுடைய இறப்புக்கும் உங்களுடைய வலிக்கும் யார் காரணம்? உங்களுடைய இறப்புக்கும் உங்க வலிக்கும் யாராவது காரணமா, இல்ல உங்க உடல்நிலை தான் காரணமா? நீங்க இறந்ததுக்கு அப்புறம் ஆத்ம உலகத்திற்கு போனதுக்கு அப்புறம் நீங்க மிஸ் நீங்க ஆத்ம உலகத்திற்கு போனதுக்கு அப்புறம் நீங்க மிஸ் பண்ணக்கூடிய நபர் யாரு ஸ்ரீவித்யா மேடம்? நீங்க மிஸ் பண்ணக்கூடிய நபர் யாரு? இந்த பூமியில இவரை நான் ரொம்ப மிஸ் பண்றேன், இவரோட நான் இருந்திருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர் யார்? ஸ்ரீவித்யா மேடம் நீங்க சொல்லுங்க, அப்படிப்பட்ட நபர் யார்? ஸ்ரீவித்யா மேடம் ஆத்ம உலகத்தில் திரைப்படங்களில் வருவது போல புகை மண்டலம் இருக்குமா? திரைப்படங்கள்ல வருவது போல் சொர்க்கம், நரகம், சித்திரகுப்தர் இந்த மாதிரி விஷயங்கள் அங்க இருக்காங்களா? சொர்க்கம், நரகத்துல யமன் இந்த மாதிரி விஷயங்களை நீங்க பார்த்தீங்க? இந்த மாதிரி விஷயங்களை உங்களால் பார்க்க முடிஞ்சுதா, உணர முடிஞ்சுதா? இந்த மாதிரி விஷயங்கள் அங்க இருப்பது சாத்தியமா ஸ்ரீவித்யா மேடம்? இந்த மாதிரி விஷயங்கள் அங்க நடப்பது சாத்தியமா ஸ்ரீவித்யா மேடம்? நடப்பது சாத்தியமா ஸ்ரீவித்யா மேடம்? காத்து கொண்டிருக்கிறோம் ஸ்ரீவித்யா மேடம், இது நடப்பது சாத்தியமான விஷயமா? அங்க எல்லாரும் இருக்காங்களா? ஆத்ம உலகம் என்று தனி உலகத்துல இது மனிதர்கள் போல் வாழ்க்கை இருக்கா? ஆத்மாக்களுக்கும்
தேங்க்யூ ஸோ மச் ஸ்ரீவித்யா மேடம். உங்களுடைய ஆத்மா இலை பாரட்டும், அமைதி பெறட்டும். நீங்கள் இந்த பூமியில் மீண்டும் பிறப்பெடுக்கும் தருணம் எப்போ ஸ்ரீவித்யா மேடம்? மறுஜென்மம் எப்போ மறுஜென்மம் எப்போ எடுப்பீங்க ஸ்ரீவித்யா மேடம்? மறுஜென்மம் எப்போ எடுப்பீங்க ஸ்ரீவித்யா மேடம்? உங்களுடைய மறுஜென்மம் எப்போ ஸ்ரீவித்யா மேடம்? ப்ளீஸ் டெல் மீ. தேங்க்யூ ஸோ மச் ஸ்ரீவித்யா மேடம். உங்களுடைய நடிப்பு திறமையும் உங்களுடைய ரசிகர்களாக நாங்கள் என்னைக்கும் அதை ரசிச்சுட்டு இருப்போம் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். உங்களுடைய உடல் மறையலாம், உங்களுடைய கலைத்துறை பயணம் மறையாது. உங்களுடைய கலைத்துறை பயணம் என்றும் வாழ்ந்துட்டு தான் இருக்கும் மக்கள் மத்தியில். உங்களுடைய நடிப்பை நாங்கள் என்னைக்கும் பார்த்துட்டு தான் இருக்கோம். இந்த பிரபஞ்சம் இருக்கும் வரை உங்களுடைய நடிப்பு அழியாது அப்படிங்கிறது உண்மையான விஷயம். உங்களுடைய கலைத்துறையோடைய கலைத்திறமையை எங்ககிட்ட கொடுத்துட்டு போயிருக்கீங்க. அதை பார்த்து நீங்க இருக்கீங்கன்னு நினைச்சு ரசிக்கக்கூடிய இடத்துல நாங்க இருக்கோம். கண்டிப்பா ரசிப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் ஸ்ரீவித்யா அம்மா. உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் ஸ்ரீவித்யா அம்மா. விடைத்தாருங்கள், விடைத்தாருங்கள். விடைபெறுகிறோம் ஸ்ரீவித்யா அம்மா. உங்களுடைய குடும்பத்தாருக்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா ஸ்ரீவித்யா அம்மா? நன்றி 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 மக்களே. இந்த நிகழ்வு யார் மனதையும் புண்படுத்தவோ, யாரையும் காயப்படுத்தவோ, யாரையும் குறிப்பிட்டு தாக்கவோ ஏற்கப்படுகிற நிகழ்வு கிடையாது. ஸ்ரீவித்யா மேடம் அவர்களுடைய நினைவுக்காக அந்த நினைவை கொடுத்ததில் எனக்கு மகிழ்ச்சி. உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்வில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கதிர். நன்றி.